முதலாவதாக வாழ்த்துரை வழங்க இருப்பவர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள், மூத்த பத்திரிகையாளர். அண்ணன் வாழ்த்துரை சொல்வது எங்களுடைய ஆண்டாள் அம்மாவே வந்து வாழ்த்து சொல்லுற மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூரில் திருப்பாவை நிகழ்ச்சியை நடத்தி வந்திருக்கிறார். அண்ணனுடைய வாழ்த்துரை. நீங்களும் வரவேற்புரையும் 15 நிமிஷம் எடுத்துருவீங்க, எங்களை 10 நிமிஷத்தில் பேச சொல்லலாம். மேடை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நமக்கு தெரியும் நடுவில் உட்கார்ந்துருக்கிறது யார் அப்படின்னு. அதனால் எல்லாரும் ஃபுல் அட்டண்டன்ஸ் போட்டு நானும் வந்துட்டேன் சார் கவனிச்சிங்களா, அந்த கடைசியில் 7வது வருஷத்தில் 3வது நான் தான் சார் பச்சை சட்டை போட்டுருந்தேன் அப்படின்னு எல்லாரும் ஒரு அட்டண்டன்ஸு. அது இடது பக்கம் இருக்கிறவர் வந்து பார்த்துரியும் போலீஸ் ஆஃபீஸர், நமக்கு வந்து எல்லோரும் பழக்கம் தான் அது. அதனால் அவர் வந்து தனக்கு தானே சவுக்கடி கொடுப்பார் நினைத்து பல பேருக்கு சாட்டடி கொடுத்தவர் அவர். அதே மாதிரி வலதுபுறம் என்னுடைய சகோதரர் திரு ராகவன் அவர்கள் நிறைய வந்து செகண்ட் இன்னிங்ஸ், தேர்ட் இன்னிங்ஸ் நிறைய இன்னிங்ஸை வந்து பார்த்தவர். அதுபோல் எங்கள் அக்கா பொறுமையின் சிகரம் வானதி அக்கா அவர்கள், என் கடன் பணி செய்து கிடப்பதே நினைக்கக்கூடிய அருமை தம்பி சகோதரர் மாநில செயலாளர் திரு எஸ்.ஜி. சூர்யா அவர்கள், இது மாதிரி நிறைய ஆச்சரியமான நண்பர்கள். எங்களுடைய டாக்டர் காயத்ரி அவர்கள் சொன்னது போல் நிறைய உலக அரசியலை, இந்திய அரசியலை கரைத்து குடித்து அதை வந்து லாபகமாக கேப்சூல் பண்ணி எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய அண்ணன் கோலாகலா சீனிவாஸ் அவர்கள் அத்தனை பேருமே மேடையில் இருக்காங்கன்னா, மேடையில் இருக்கக்கூடிய இந்த பெருமக்கள் இப்படின்னா மேடையில் தானே சிறப்பு விருந்தினராக இருக்கக்கூடிய அளவுக்கு தகுதி வாய்ந்த தலைவர்கள்லாம் வந்து முன்வரிசையில் உட்கார்ந்துருக்காங்கிறது இன்னொரு பெரிய ஆச்சரியம். இது வந்து சில இடங்களில் மட்டுமே சாத்தியம். நம்முடைய அண்ணன் தர்ம போராளி திரு ஹெச் ராஜா அவர்கள், அதேபோல் 3வது வருஷத்தில் ஓரமாக ஒரு காரியகர்த்தாவாக உட்கார்ந்துருக்கக்கூடிய திரு கேசவ விநாயகம் அவர்கள், அது மாதிரி சட்டமன்ற குழு தலைவர் திரு நயனார் நயந்திரன் அவர்கள், அதே போல் வந்து மூத்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் திரு ராஜாராம் அவர்கள், மாதிரி நிறைய பேர் அண்ணன் சொல்லிக்கிட்டே போகலாம். ஒருத்தர் அண்ணன் ஹண்டே அவர்கள் இருக்கிறாங்க. அது வந்து எல்லாருக்கும் வழிகாட்டியாக எம்ஜிஆர் காலத்தே அமைச்சராக இருந்த அத்தனை பெருமக்கள், இப்படி பெரிய பெரிய பெருமக்கள் அவர்கள் எல்லாருமே ஒரு நிகழ்ச்சிக்கான சிறப்பு விருந்தினர்கள். அவர்கள்லாம் வரிசையில் உட்கார்ந்துருக்காங்கன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்த இடத்துல மட்டுமே சாத்தியம். 416 பக்கம் இந்த புத்தகம். இதற்கான முன்னுரையே சகோதரர் எஸ்.ஜி. சூர்யா 2022 எழுதுகிறார். அதற்கான பதிப்பு வந்து 2023 நடக்கு, வெளியீடு வந்து 2025 நடக்கு. சாவர்கர் வாழ்க்கை போலவே அது வந்து ஏறி இறங்கி தான் அது வந்து நிற்கிது. அது நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பார்த்தேன். ஒரு பத்திரிக்கையாளனால் பார்க்காம இருக்க முடியல. ஏன்னா நான் புத்தகத்தை வாங்கிட்டேன், காசு கொடுத்து வாங்கியிருக்கிறேன். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை காசு கொடுத்து வாங்கினதுனால அந்த புத்தகத்தை வந்து முழுசாக பார்க்கும்போது ஒரு பத்திரிக்கையாளருக்கு முதல்ல வந்து எங்களுக்கெல்லாம் சொல்லித் தருவாங்க. நாங்கள்லாம் கலைஞர் கருணாநிதி அவருடைய வழியில் வந்தவர்கள் வந்து முரசொலியை பார்க்கும்போது நாங்கள் வந்து முதல்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எங்கே இருக்குன்னு பார்த்துருவோம். அதனால் வந்து நிறைய இருந்தது பார்த்தோம். மராட்டிய மண் கொடுத்த 2 அற்புதங்கள், ஒன்று வீர சிவாஜி, இன்னொன்று வந்து இந்த மண்ணின் மெந்தராக்கூடிய திரு வீர சாவர்கர் அவர்கள். சுதந்திர காற்றை சுவாசித்த ஒரு சில தியாகிகளில் ரொம்ப முக்கியமானவர். அது வந்து ரொம்ப முக்கியமானது. அண்டு தன்னை எந்த விதத்திலும் முன்னிலைப்படுத்தாமல் தன்னுடைய 82 வயசு வரைக்கும் இருந்து 1966 போகிறார். நிறைய பேருக்கு நம்ம சின்ன வயசுலேயே அரசியல் இறங்கிட்டாங்க. 12 வயசு, 13 வயசு, 14 வயசு, 15 வயசுலாம் போட்டிருப்போம். உண்மையிலே திரு வீர சாவர்கர் வந்து 15 வயசுலேயே அவர் வந்து சுதந்திர போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டாருங்கிற பார்க்குறோம். காந்தி மாதிரியே அவரும் ஒரு பேரிஸ்டராக இருந்திருக்காருன்னு பார்க்குறோம். ஆனால் காந்திக்கான புகழ் வெளிச்சம் அவருக்கு கிடைக்கலங்கிறத பார்க்குறோம். பெரியார் வந்து திராவிடர் கழகத்தை 1944 ஆரம்பிக்கிறார். அதனால் அவருடைய கெரியரில் முக்கியமான விஷயங்கள், வைக்கம் போராட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே 1924-25 நடந்தது. அது வந்து காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கும்போது நடந்தது. அதே நேரத்தில் தான் டாக்டர் காயத்ரி குறிப்பிட்டது போல இன்றைக்கு திராவிட இயக்கங்கள் குறிப்பிடக்கூடிய அத்தனை சமூக நீதி, கலப்பு திருமணம், ஆலய பிரவேசம், இது எல்லாத்தையுமே 1924 அதாவது பெரியார் திராவிட கழகம் ஆரம்பிக்கிறதுக்கு 20 வருடங்களுக்கு முன்னாலே செய்துவிட்டவர். அதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். புத்தகத்தில் திரு எஸ்.ஜி. சூர்யா காந்தியை பற்றின ரொம்ப ஒரு அற்புதமான கம்பேரிசன் செஞ்சுருக்கார். காந்தி எப்படி உலகத் தலைவர்களாக ஆனார், தேச தந்தையானார், ஏன் வந்து அதே மாதிரியான ஒரு கொள்கை, சித்தாந்தமும் உத்வேகமும் கொண்டிருக்கக்கூடிய வீர சாவர்கர் ஆக முடியல அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லும்போது அந்த பிம்ப அரசியல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வரார். இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ரொம்ப முக்கியமானது, தம்பி எஸ்.ஜி. சூர்யாவுக்கும் சேர்த்தே. அந்த மாதிரியான ஒரு பிம்ப அரசியல் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடந்தது. அதனால் எல்லாராலையும் போற்றப்படக்கூடியவர்கள காந்தியை தன்னுடைய உழைப்புக்கும் தியாகத்துக்கும் சரியான அங்கீகாரத்தை அவர் அங்கே பெற்றார். ஆனால் எப்போயுமே பின்னாடி இருந்து இயங்கக்கூடியவராக இருக்கக்கூடிய திரு வீர் சாவர்கர் அவர்கள் புகழெல்லாம் நம்முடைய தோழர்களுக்கு, அது வந்து ஏதாவது பழி இருந்தால் அது வந்து எனக்கு அப்படிங்கிற மாதிரி உண்மையான ஒரு தியாகியாக இருந்திருக்கிறாருங்கிற நம்ம பார்க்குறோம். அவருடைய மன உறுதி, இந்தியா ஹவுஸில் செஞ்சது 16 ஆண்டுகள் சிறை, அந்தமானில் பட்ட சித்திரவதை, அதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நிறைய புத்தகங்கள் விரிவாக்கி சொல்லிட்டு போகிறாங்க. அதீத துணிச்சல், அது வந்து ரொம்ப
முக்கியமான விஷயம். மன உறுதி, அந்த திட சிந்தனை வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அந்த சமரசங்கள் கூட சில இடங்களில் ராஜேந்திரங்களா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வெளிப்பட்டுன்னு பார்க்குறோம். ரொம்ப மர்மம் நிறைந்த மனிதர் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வெளிப்படுத்துறார். அவரை வந்து யாராலையுமே யூகிக்க முடியல, கணிக்க முடியல அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயமாவே இருந்துட்டு இருக்கு. அது வந்து ஒரு முக்கியமான விஷயமா. ப்ளஸ் அவருடைய குடும்பம், மனைவி யமுனா என்று 4 குழந்தைகளில் 2 பேர் இருந்தாங்க, 2 பேர் இறந்தாங்க. 2 குழந்தைகள். நான் வந்து அம்பேத்கரை பற்றியும் இவரை பற்றியும் நினைக்கும் போதெல்லாம் நான் பலசமே நினச்சிருக்கேன். அதை வந்து இன்க்ளூடிங் காந்தி உட்பட. காந்திக்கோ அல்லது சாவர்கருக்கோ அல்லது அம்பேத்கருக்கோ மனைவியாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு யோசிச்சு பார்க்கணும். நமக்கு மனைவியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம், அது வேறு விஷயம், அது பர்சனல் ப்ராப்ளம். ஆனால் காந்திக்கும் சாவர்கருக்கும் ஏன்னா அவங்க எந்த நேரம் என்ன செய்வாங்கன்னே தெரியாத மாதிரியான ஒரு ஆட்கள். அவங்கள்ட்டலாம் இருந்துட்டு 15 வருஷம் ஒரு புருஷன் ஜெயிலில் இருப்பான் அப்படின்னா அவங்க இருந்தா என்ன இல்லாட்டி என்ன ஒன்றும் புரியல பாருங்க. அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு சர்வப்பரி தியாகம்னா உண்மையான தியாகங்கள் செஞ்சிருக்காங்க. அவருடைய குடும்பமும் சேர்ந்தே செஞ்சிருக்குன்னு பார்க்குறோம். ஒரு இஸ்லாமிய ராஷ்டிரம் வேண்டும் என்று சொன்ன ஜின்னா வந்து இஸ்லாமிய சமூகத்துடைய ஒட்டுமொத்த தலைவராக போற்றப்படுகிறார். இன்றைக்கும் அன்றைக்கும் ஒரு ஹிந்து ராஷ்டிரம் வேண்டும் என்று சொன்ன வீர சாவர்கர் வந்து தூற்றப்படுகிறார் என்றால் என்ன காரணம் என்ற ஒரு முக்கியமான கேள்வி நமக்குள் எழுகிறது. பத்திரிகையாளர் இருந்திருக்கிறார், எழுத்தாளர் இருந்திருக்கிறார், 12 வயசுல கவிஞராகவும் இருந்திருக்கிறார். நான் எல்லோரையும் வரவேற்றேன், எல்லோருக்கும் பாராட்டு தெரிவித்தேன். இது மார்கழி மாதம், அதனால் வந்து கச்சேரி நடக்கிறதுனால வந்துடுவோம், அது புத்தக திருவிழா வந்தாலும் வந்துடும், கிருஷ்ணகான சபாவில் எது நடந்தால் வந்துடும்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெருமக்களையும் சேர்த்து நான் வரவேற்கணும். வீர் சாவர்கர் அவர்கள் ஒரு ஆச்சரியமான கவிஞரும் கூட. அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டது போல ஒரு கலகக்காரனாக இருக்கக்கூடியவர், ஒரு போராளியாக இருக்கக்கூடியவர், நேரடியாக களங்கண்டு அத்தனை துணிச்சலையும் துப்பாக்கிகளையும் எதிர்கொண்டு நிற்கக்கூடியவர், ஒரு படைப்பாளியாக இருக்கிறாருங்கிறது ஒரு பெரிய வியப்புக்குரிய விஷயம். அவர் வந்து நிறைய கவிதைகள் எழுதியிருக்கார், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். ஏற்கனவே அண்ணன் கோலாலசினா சொன்னது போல வந்து 1857 மங்கள் பாண்டே தலைமையில் நடந்த அந்த சிப்பாய் கழகத்தை வந்து அப்பயே பதிவு பண்ண 1910-15 பதிவு பண்ணார். பாரதியார் போலவே இருந்திருக்கிறார். பாரதியார் போலவே பிரெஞ்சுக்கும் பிரிட்டிஷ்குமான இந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறார். பாரதியார் போலவே துணிச்சலாக இருந்திருக்கார். நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அவர் கம்பேர் பண்ணி பார்க்க முடியுது. அவ்வளோ ஆச்சரியமான விஷயம். ஒரு கவிஞராகவும் இருந்திருக்கிறாங்கிறது திரும்ப பாரதியை பற்றியே எனக்கு நினைவு கொண்டு வருது. ஆச்சரியமான கவிதை. அது வந்து ஒரே ஒரு கவிதை மட்டும் நான் வந்து எனக்கெரிய எட்டி, அவர் வந்து மராட்டியில் அவர் எழுதின கவிதை. அது வந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கப்பட்டு ஆங்கிலத்திலிருந்து அடியனுடைய சிற்றறிவில் நான் தமிழுக்கு ஒரு மொழிபெற்று முயற்சி பண்ணேன். எனக்கு வந்து பெருசாக ஈற்றது அவருடைய கவிதை. இப்படி ஒரு போராளியால் 24 மரணத்தின் வாயில நிற்கக்கூடிய ஒருத்தனால வந்து கவிதை எழுத முடியுமாங்கிற ஒரு பெரிய ஆச்சரியம். அவர் லண்டனில் இருக்கிறார். அவர் வந்து வெளிநாடுகளில் அவர் இருக்கும்போது தாய் மண் அவரை இழுக்கிறது. அப்போ வந்து அந்த கடல் வந்து கண் முன்னாடி தெரிகிறது. அந்த கண் முன்னாடி தெரியும் கடல் முன்னாக தன்னுடைய குரலை விடுக்கிறார். சாகரா அப்படிங்கிற அந்த கவிதைக்கு பேர். ஓ ஓஷன், டேக் மீ பேக் டு மை மதர்லேண்ட், மை சோல் இன் டார்மெண்டட். ஓ ஓஷன், ஐ எம் பைனிங் ஃபார் ஹர் அப்படின்னு அந்த கவிதை துவங்குறது ஆங்கிலத்தில். அது தமிழில் முயற்சி பண்ணியிருக்கிறேன். ஓ சமுத்திரமே, மீண்டும் என்னை என் தாய் நாட்டிற்கு அழைத்துச் செல். என் ஆன்மா அலைபாய்கிறது. உன்னை எப்போதும் பார்த்திருக்கிறேன். என் தாயின் பாதங்களை தழுவியவள் நீ. இன்று என்னை அந்நிய நாட்டுக்கு அடித்து வந்து விட்டாய். இயற்கையின் பன்முகம் அறிய அழைத்து வந்து விட்டாய். என் தாயின் இதயம் வேதனையால் விமுவதை அறிந்ததும் நீ என்னை அழைத்து வருவதாக அவளுக்கு உறுதியளித்தாய். நான் நம்பிக்கையோடு இருந்தேன். உலக அனுபவம் அவளது சேவைக்கு உதவும் என நினைத்திருந்தேன். விரைவில் திரும்புவேன் என்றே அவளிடம் விடைபெற்றேன். ஓ பெருங்கடலே, இப்போது நான் தாய்நாட்டிற்காக துடிக்கிறேன். மான்குட்டியை சிக்க வைத்த வலை போல நீ தந்த வாக்குறுதி என்னை ஏமாற்றியது. இந்த பிரிவை இனி என்னால் தாங்க முடியாது. இரவற்ற இருள் என்பதால் என்னால் தூங்க முடியாது. அறப்பூக்களை அடுக்கி வைத்திருந்தேன், அவற்றின் வாசம் தாய் மண்ணுக்கும் நறுமணம் தரும் என்ற நம்பிக்கையில். அன்னைக்கு பலன் தராத அறிவோ அறமோ இருந்தென்ன இறந்தென்ன. என் மண்ணில் முளைத்த மாம்பழம், அந்த தோட்டத்தில் பூத்த பூக்கள், செடிகள், கொடிகள், நடுவிலே பூக்களின் ரோஜாக்களையும் இழந்து தவிக்கிறேன். ஓ இந்திய பெருங்கடலே, நான் தாய்க்காக ஏங்குகிறேன். என்னை மீண்டும் அவளிடம் அழைத்துச் செல். நான் தாய்க்காக ஏங்குகிறேன். நன்றி.